ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப திறமையானவர். அவர் வந்துங்க பல நாடுகளுக்கு போய் படையெடுத்து பல நாடுகளை கைப்பற்றி தன் வசம் வச்சிருந்தார். ரொம்ப செல்வம் சேர்ந்துருச்சு. அப்படிப்பட்ட அவருக்கு திடீர்னு ஒரு நாள் யோசனை, என்னதான் ராஜாவா இருந்தாலும் நம்மளை விட மதிப்பு மிக்கவராக இருக்கிறவங்கள இந்த சாமியார் கூட்டம் தான். ஏன்னா நமக்கு இந்த நாட்டில் தான் பெரிய மதிப்பு இருந்தா கூட இன்னொரு நாளைக்கு இன்னொரு நாட்டுக்காரன் படையெடுத்து நம்மளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா சாமியார் கூட்டம்லாம் உலகத்துல எங்க போனாலும் சீரும் சிறப்புமா மரியாதை கிடைக்குது. அதனால நான் சாமியார் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு உலகத்திலேயே மிகச்சிறந்த சாமியார் அப்படின்னு பேர் பெற்ற ஒருத்தர்கிட்ட போய், சாமி நானும் உங்களை போல பேர் பெற்ற சாமியார் ஆகணும் அப்படின்னு கேட்டாப்புல. உடனே அந்த ஞானி அந்த சாமியாரு கண்ணை திறந்து பார்த்தாரு. தவத்துல இருந்தாருங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு, ஏப்பா ராஜா, நீங்க உங்க மேல எனக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. உங்க வேலை நாட்டை ஆளணும், மக்களை நல்லா பாதுகாக்கணும். அதை விட்டு போட்டு என்ன போல சாமியார் ஆகணும்னு நினைக்கிறீங்களே, அது உங்களால முடியாதே, அதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு கோபம் வந்தா கூட சாமியார்கிட்ட கோபத்தை காமிக்க முடியல. ஐயா, எப்படியாவது என்ன சாமியார் ஆக்குங்க அப்படின்னு. அப்பா, இந்த மாதிரி சாமியார் ஆகிறதுக்கு பல கட்ட சோதனைகளை வைக்கணும். அந்த சோதனையும் ஜெயிச்சா தான் நீ சாமியார் ஆக முடியும் அப்படின்னு. எல்லா சோதனையும் நான் ஜெயிச்சிருவேன், நாட்டையே ஜெயிக்கிறேன், உலகத்தையும் ஜெயிக்கிறேன், நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி இல்ல, ராஜாங்கிறது வேற, இந்த சாமியார் தன்மை ஞானத்தை நோக்கி போற வழிங்கிறது வேற அப்படின்னு என்னமோ சொல்லி பார்த்தாரு. ராஜா கேட்கிற மாதிரி இல்லை. சரி, உடனே சாமியார், இந்த ராஜாவை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, பட்டாத்தான் திருந்துவார் இந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க ராஜா, உங்களுக்கு சோதனை பண்றது வேஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க ஆசைப்படுறீங்க, அதனால உங்களுக்கு அந்த சோதனை வைக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிறேன். ஆனா அந்த சோதனைய உங்க ராஜ்ய சபை இருக்குல்ல, ராஜா சபை, அங்கதான் வைக்கணும். அனைவரும் முன்னில் மக்கள்லாம் வந்திருக்கணும், மந்திரி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்பதான் நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் கரெக்டா இல்லையான்னு அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜாவோ, அதுக்குன்னு சாமி அதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவேன், அரண்மனையை கூட்டிடலாம், சபையை கூட்டிடலாம் அப்படின்னு தண்டூரா போட்டு ஊர் மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு சோதனை தொடங்கட்டும் அப்படின்னு ஒரு நாள் அரண்மனையில ரெடி ஆயிட்டாங்க எல்லாம். அப்ப சாமியார் முதல்ல சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க ராஜா, நான் சொல்லும் எல்லாத்துக்கும் நான் உங்களை நம்புகிறேன். எப்படிங்க? நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சாமியார். உடனே ராஜா, இது என்ன பிரமாதம், ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி அப்படியே செய்யற சாமி அப்படின்னு இருக்காரு. ஞானி உடனே ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னால நான் வானத்திலேயே ஏறி சொர்க்கங்களுக்கு போயிட்டு அங்க என்னோட பெரியோர்களே பார்த்து திரும்பி நாட்டுக்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு ஞானி சொல்லியிருக்கார். உடனே ராஜா, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு இருக்கார். அடுத்த கேள்வி ஞானி சொல்லியிருக்கார், பல தலைமுறைகள் கடந்து நான் முதுமையே அடையாம என்னைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இளமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே ராஜா, ஆமாம், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு இருக்கார். உடனே அடுத்த கேள்வி ஞானி இவருங்க, நாட்டுல பொதுவாவே வானத்துல இருந்தா மழை பெய்யும். ஆனா நான் ஒரு நாட்டுக்கு போயிருக்கேன், அங்க மழை கீழே இருந்து வானத்தை நோக்கி மேலாப்பல மழை பெய்யும். அந்த நாடுகளுக்கு நான் பயணம் செய்துள்ளேன். அங்க சூரியன் அவ்வளவு சூடா இருக்காது, குழு குழுன்னு நிலவு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ராஜா உடனே, ஆமாம், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு இருக்கார். உடனே ஞானி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் ஒரு நாட்டுக்கு போறப்போ அங்க படிக்காத மக்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். சில பேர் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னால படிப்பு சொல்லி தர முடியல. ஆனா அந்த ஊர்ல என்ன பிரச்சனைனா, நான் உண்மையை சொல்லும் போது அதை பொய்ன்னு நினைச்சாங்க, நான் பொய் சொல்றப்போ அதை உண்மை நினைச்சாங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்ல, ராஜா உடனே, ஆமாம் சாமி, ஆமாம், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு இருக்கார். உடனே ஞானி ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறேன், இதில் ஜெயிச்சீங்கன்னா நீங்க சாமியார் ஆயிடலாம் அப்படின்ட்டு அந்த கேள்வி கேட்டிருக்கார். நான் ஒரு நாட்டுக்கு பயணம் போறப்போ நான் உங்கள் தாய் தந்தையை பார்த்தேன். அவர்கள் மகா மோசமானவர்கள், திருடர்களாக இருந்தார்கள், மோசடிக்காரர்களாக இருந்தார்கள். மக்களை ஏமாத்தி காரியம் சாதிச்சு பல கோடிகளை சம்பாரிச்சு மக்களுக்காக பல பித்தலாட்டங்கள் பண்ணி பெரிய பெரிய குற்றங்களுக்கு கடும் தண்டனை அனுபவிச்சு இப்ப ஜெயில இருக்காங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்ல, உடனே ராஜா சத்தம் போட்டு, இது போய் இதுல ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லை அப்படின்னு சாமியார்கிட்ட சொன்னாராமா அந்த ராஜா. அதனாலதான் சாமியார் சொன்னாரு, இங்க பாருப்பா, எல்லாத்தையும் எல்லாத்தாலையும் செய்ய முடியாது, யாருக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டு சந்தோஷமா வாழ கத்துக்குங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவரு சாமியார் வேலையை பார்த்துட்டு நடை கட்டினாராமா. ராஜாவும் தன் தப்ப உணர்ந்துட்டு சாரி கேட்டு தன்னுடைய மக்களுக்காக நல்ல பல நன்மைகளான திட்டங்கள் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாராமா. போயிட்டு வரட்டுங்களா?